ஒரு ஊடகவியலாளர் ஈரானுடைய அந்த நம்மளுடைய அந்த வெளியுறவு அமைச்சருக்கார அரக்சி அவர்கிட்ட கேட்கிறாரு, ஈரானில் உள்ள பாலங்களையும் உள்கட்டுமானங்களையும் அமெரிக்கா தகர்த்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த அளவுக்கு மோசமாக தகர்க்கும் பொழுது பெரிய பாலங்கள்லாம் இன்னைக்கு படங்களை பார்த்துருந்தீங்கன்னா உடச்சி எரிஞ்சிட்டாங்க அமெரிக்கா. அப்படி செய்யும் பொழுது நீங்கள் ஏன் ஒரு போர் நிறுத்தத்திற்கு நீங்கள் போகக்கூடாது என்று ஒரு ஜேர்னலிஸ்ட் இவர்கிட்ட கேட்குறாரு, அரகாச்சி ஈரானுடைய அந்த வெளியுறவு அமைச்சர்கிட்ட. அதற்கு அவர் சொன்ன பதில் அருமையான பதிலுங்க. பாலங்களையும் சாலைகளையும் திரும்ப நாங்கள் கட்ட முடியும், ஆனால் உலகில் அமெரிக்காவிற்கு உள்ள தரத்தை, மரியாதையை, அந்த குளோபல் ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க, அந்த தரம் எங்க நிற்குது அப்படிங்கிறதுல அந்த தரத்தை நாங்கள் நிரந்தரமாக அழித்து விடுவோம், அதை அவர்களால் மீட்டெடுக்க முடியாது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அருமையான செய்தி. வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக இன்று உங்களோடு வளைகுடா நாடுகளில் நடக்கின்ற யுத்தம் பற்றி நேற்று இன்றைய நிலவரம், முக்கியமான நிலவரம் குறித்து பேசலாம் என்று எண்ணுகிறேன். முதல் செய்தியாக இந்த செய்திகளை பேசுறதுக்கு முன்னால ஒரு 2-3 செய்தி ஒரு பெரிய அளவிற்கு முக்கியமான பெரிய செய்தி, மற்றபடி சின்ன சின்ன செய்திகள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். முதல் செய்தியாக, ஈரானை குண்டுகள் போட்டு அழித்து அதை கற்காலத்திற்கு அனுப்பிவிடுவோம் என்று அமெரிக்காவினுடைய அந்த பாதுகாப்பு அமைச்சர் பீட்டே ஹெக்ஸெட் என்பவர் சொல்லியிருக்கிறார். ஒரு அகங்காரமான ஒரு பேச்சு. அப்போ அதற்கு பதிலாக ஈரான் எம்பசி, சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள ஈரான் எம்பசியிலிருந்து ஒரு அழகான ட்விட்டர் போட்டிருக்காங்க பாருங்க, ரொம்ப அழகானது. நீங்கள், அவரை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் குகைகளிலே தீயை தேடிக்கொண்டிருந்த பொழுது நாங்கள் சைரஸ் சிலிண்டரில் மனித உரிமைகள் பற்றி எழுதி கொண்டிருந்தோம். இந்த சைரஸ் சிலிண்டர்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்ல சைரஸ் சிலிண்டர்னா உருளைன்னு சொல்லுவாங்க. கிமு ஒரு 550-600 அந்த ஆண்டுகள்ல, கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால பாரசீக மன்னன் சைரஸ்ங்கிறவர் பாபிலோனை கைப்பற்றிய பிறகு மத சுதந்திரம், அடிமைத்தனம் ஒழிப்பு, இதற்காக மனித உரிமைகளை நிலைநாட்டி ஒரு பேரரசு முழுவதும் அரச கட்டளைகளை அறிவிக்க அப்பொழுது உள்ள அந்த முறையில களிமண் உருளைகள், சுட்ட களிமண் உருளைகள்ல ஒரு சாசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். இது உலகின், அதான் முக்கியம், இது உலகின் முதல் மனித உரிமை சாசனம் என்று மத சகிப்புத்தன்மையின் ஆரம்ப கால ஆவணமாகவும் இது கருதப்படுகிறது. இதைத்தான் நம்ம சைரஸ் சிலிண்டர்னு சொல்றோம். அப்ப இவர் என்ன சொல்றாங்க, நீங்க குகைகள்ல தீயை தேடிக்கொண்டிருந்த பொழுது நாங்கள் சைரஸ் சிலிண்டர்கள்ல மனித உரிமைகள் பற்றி நாங்கள் எழுதியிருக்கிறோம் ஆவணங்களாக, கிறிஸ்து பிறப்பதற்கு 2500, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று எழுதியிருக்கிறார்கள். இத அது மட்டும் இல்லாம அலெக்சாண்டர் மற்றும் மங்கோலியர்களினுடைய படையெடுப்புகளை நாங்கள் பார்த்தவர்கள், இன்றும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு நாடு மட்டுமல்ல, நாங்கள் ஒரு சிவிலைசேஷன், ஒரு நாகரிகம் என்று அந்த ஈரானுடைய சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அந்த தூதரகத்திலிருந்து ஒரு ட்விட்டர் போட்டிருக்காங்க. எவ்வளவு அருமையான ட்விட்டர் பாருங்க. நம்முடைய நாகரிகம், தமிழர்களுடைய நாகரிகம், அதுவும் கிட்டத்தட்ட 4000-5000 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளது என்பதை இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிற அதே வேளையில் நமக்கு இணையான ஒரு நாகரிகம் உள்ள ஒரு நாடு நிமிர்ந்து நிற்கிறது ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அப்படின்னு சொல்லும் பொழுது மிக பெருமையாக இருக்கிறது ஒரு செய்தி. அப்புறம் பிரெஞ்சு பிரசிடென்ட் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அது முக்கியமான செய்தி. இந்த ஹோர்மோஸ் ஜலசந்திய, அதாவது ஜலசந்திங்கிற பேரை நீரிணைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஜலசந்திங்கிறது வழக்கமான பேராயிட்டு நம்ம நீரிணைன்னு சொல்லுவோம். அந்த ஹோர்மஸ் நீரிணையை ஈரானுடன் பேசிதான் நாம் திறக்க வேண்டும், அவர்களோடு ஒத்துழைப்பு தான் நாம் திறக்க வேண்டுமே ஒழிய நாம் இராணுவ பலத்தை பயன்படுத்தி திறக்கக்கூடாது.
அப்படிப்பட்ட அந்த தேர்வு சாய்ஸ் எங்களுடையது அல்ல என்று பிரான்ஸுடைய பிரசிடென்ட் எமானுவேல் மேக்ரான் சொல்லியிருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான செய்தி. அப்போ தன்னை பிரான்ஸ் கலட்டி கொண்டது, அதாவது இஸ்ரேலினுடைய அந்த அமெரிக்காவினுடைய போர் ஆதிக்க வெறியிலிருந்து தன்னை கலட்டி கொண்டிருக்கிறது. அப்புறம் பார்த்துருங்க, இன்னொரு முக்கியமான செய்தி, யூகே, பிரிட்டன், அதுதான் நீண்ட காலமாக அமெரிக்காவினுடைய கூட்டாளி. அதுதான் இன்றைய இஸ்ரேலை பழைய ஏகாதிபத்தியமான யூகேயும் கிரேட் பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்துதான் உருவாக்கினார்கள். அதனுடைய அந்த பிரதம மந்திரி அவர் சொல்லியிருக்கிறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தியை திறப்பது குறித்து ஒரு அவசர கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அந்த அவசர கூட்டத்தில் பிரிட்டனுடைய பப்ளிக்குக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, அதுல 30 நாடுகள் வேற கலந்து கொண்டிருக்கின்றன அந்த கூட்டத்துல. அதுல என்ன, அதுல அமெரிக்கா கலந்து கொள்ளவில்லை அந்த கூட்டத்துல. அதுல அதை நடத்தினது யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டனுடைய தலைமை வெளியுறவு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது என்ன பேசியிருக்காங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தியை திறப்பது குறித்து ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். ட்ரம்ப்பை அமெரிக்காவை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்கங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அதே போல இன்னொரு செய்தியை அவர் யூகே பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். அவர் மக்களுக்காக ஒரு அறிவிப்பு விட்டிருக்கிறார். அதைத்தான் நான் முதல்ல சொல்ல முயற்சி பண்ணேன். அதாவது, நமக்கு ஈரானை எதிர்த்து போராட வேண்டும் என்று கடுமையான அழுத்தம் வந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு? பிரிட்டனுக்கு கடுமையான அழுத்தம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் நம்முடைய மக்களை அழிவுக்குள் கொண்டு வருவதற்கு, பேராபத்திற்குள் உள்ளாக்குவதற்கு நான் விரும்பவில்லை. எனவே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த யுத்தத்தில் பங்கு பெற மாட்டோம். இது எங்களுடைய யுத்தம் அல்ல என்பதை தெளிவாக அறிவித்திருக்கிறது. பிரிட்டன் அறிவித்திருக்கு. அதனுடைய பிரதம மந்திரியும் அவர் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்தியை முக்கியமான செய்தியாக பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு ஒரு செய்தி, ஈரான்ல இருந்து ஒரு செய்தி அனுப்பி கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, நாம ஈரோப்போ மற்ற நாடுகளோ கட்டணம் வாங்கியோ இலவசமாகவோ நாம் மற்ற செய்திகளை நாம் எப்படி அதை போகலாம் அப்படிங்கிறது சம்பந்தமாக நாம் பேசிக்கொள்ளலாம். ஆனால் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக, நீரிணை வழியாக இனிமேல் நிரந்தரமாக இஸ்ரேலுடைய கப்பல்கள் அனுமதிக்கப்பட மாட்டாதுங்கிற செய்தியை இன்று ஈரான் சொல்லி இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி பார்த்துடுங்க. அதாவது ஐக்கிய நாடுகள், அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் தான் அந்த பூகோளத்தில் அமெரிக்க நாட்டுக்குள்ளே தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை யூஎன் இருக்கிறதுனால நம்ம பொதுவாக நம்ம தமிழ் பாடங்களில் படிக்கும்போது அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னு சொல்லுவோம். அந்த ஐக்கிய நாடுகள் இருக்க, அந்த ஐக்கிய நாடுகள் சபை, அதில் ஒரு வீட்டோவை பஹ்ரைன் எந்த நாடு, வளைகுடாவில் உள்ள அந்த நாடு ஒரு ப்ரப்போசலை கொண்டு வந்திருக்கு, ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கு. அது என்ன தீர்மானம்னு சொன்னால், ஹோர்முஸ் அந்த நீரிணையை திறப்பதற்கு படையை படை பலத்தை உபயோகப்படுத்த வேண்டும், பிரயோகிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை அவங்க முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. இது ஐநா தீர்மானம் கொண்டு வந்திருக்கு. ஆனால் இந்த தீர்மானத்தை ரஷ்யா, சீனா, இது அல்லாமல் கூட ஒரு நாடு, அது முக்கியம், பிரான்ஸு தடுத்து நிறுத்திவிட்டது. இந்த பிரான்ஸ் எது? நேட்டோவில் உள்ள நாடு. எந்த நேட்டோ? அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய நேட்டோ. அதுவும் இவர்களோடு சேர்ந்து கொண்டு இன்று அந்த ஐநா சபையினுடைய அந்த தீர்மானத்தை தடுத்து நிறுத்திவிட்டது. என்ன தீர்மானம்? ஹோர்முஸை இராணுவ பலம் கொண்டு திறக்க வேண்டும் என்பது. அது ஒரு முக்கியமான செய்தி. அப்புறம் ஆஸ்திரியா ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கு. என்ன சொல்றதுன்னா, ஆஸ்திரியா அப்படிங்கிறது ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆஸ்திரியாவினுடைய வான்பரப்பின் மீது அமெரிக்கா தங்களுடைய விமானங்களை பறக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது. அதை நாங்கள் நிராகரித்து விட்டோம் என்ற கோரிக்கையை நிராகரித்து விட்டோம் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம்
ஹாலிவுட் நடிகர்களை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா இப்போ தான் நமக்கு தெரியுமே, நடிகர்கள் வந்து அரசியலில் முழுக்க முழுக்க ஈடுபாட்டோட வரக்கூடிய செய்திகளில். ஆனால் அங்கே உள்ள நடிகர் பார்த்துடுங்க, எவ்வளவு தூரம் அரசியலில் விவரமாக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே சொல்ல விரும்புகிறேன் இந்த செய்தி மூலமாக. ஹாரிசன் ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு நடிகரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பழைய நண்பர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து இண்டியானா ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் 1981 வந்த படம். அதில் வந்து ஒரு புகழ்பெற்ற படம். அதில் நடிச்சிருக்கக்கூடியவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரலாற்றில் ட்ரம்பை விட ஒரு கொடுங்கிரிமினலை நான் பார்த்ததே கிடையாது என்று அந்த ஹாரிசன் ஃபோர்டு என்கின்ற பிரபல ஹாலிவுட் நடிகர் அறிவித்திருக்கிறார். புகழ்பெற்ற அந்த நடிகர் மிகச்சரியான ஒரு கணிப்பை அறிவித்திருக்கிறார். நடிகர்கள் எல்லா இடங்களிலும் முட்டாள்களாக இருப்பதில்லை என்பதை நாம் இங்க பார்க்கிறோம். அதுபோல ஐரோப்பாவிற்கு ஒரு ஈரான் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கு. என்ன அழைப்பு கொடுத்திருக்குன்னு சொன்னா, ஹோர்முஸ் வழியாக போவது பற்றி, ஐரோப்பாவில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் போவது பற்றி நாம ஒரு டீல் பேசிக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் நாம முக்கியமா பெரிய அளவிற்கு நம்ம ஒதுக்குறமே ஒழிய, மற்ற நாடுகளுக்கு குறிப்பா ஐரோப்பாவுக்கெல்லாம் பெரிய இஷ்யூ கிடையாது. எவ்வளவு பணம் கட்டணும், என்ன விஷயம், என்ன கப்பல் போகலாங்கிறத நம்ம உட்கார்ந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. இது ஒரு செஸ் போர்டுல அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் இருக்கக்கூடிய அந்த உறவை உடைப்பதற்கு இன்றைக்கு ஈரானுடைய ஒரு சரியான முயற்சி இது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதுபோல மிக முக்கியமான ஒரு செய்தி, இன்று கொஞ்சம் பெரிய செய்தி. அதாவது இஸ்ரேலினுடைய விமான தளத்தில் புகுந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிமானத்தை, சேதத்தை, அழிவை இஸ்ரேலுக்கு ஈரான் கடந்த இரவு ஏற்படுத்தி இருக்கிறது என்ற செய்தி. அதாவது என்ன விஷயம் சொன்னா வந்து, ஒரு 40 F-35 இஸ்ரேலிய விமானங்கள், அந்த விமானங்களை சண்டை போடாமல், அதாவது பெரிய அளவுக்கு வானத்துல வந்து டாக் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் சண்டை போடாம அவர்கள் தங்கி இருக்கிற இடத்திலேயே, அந்த விமானங்கள் தங்கி இருக்கிற இடத்திலேயே அதை ஏவுகணை வீசி அழித்திருக்கிறது. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா, நோபாட்டிம் விமானத்தளம்ங்கிறது இஸ்ரேல் உள்ள விமானத்தளம். இந்த விமானத்தளம் தான் இஸ்ரேலினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய ஒரு விமானத்தளம். இங்கிருந்து தான் ஈரான் மீதும் சிரியா மீதும் மற்ற நாடுகள் மீதும் இஸ்ரேல் வந்து போர் தொடுத்து கொண்டிருக்கின்றன, குண்டுகளை போட்டுக்கொண்டு அழித்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு செய்தி. இத நேற்று இரவு 2:17 மணிக்கு சரியாக ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. எப்படி தாக்குதல் நடத்திருக்குன்னா, முதல்ல ஏராளமான ட்ரோன்களை விட்டுருக்கு. அந்த ட்ரோன்கள் வந்து இஸ்ரேலினுடைய அயன் ட்ரோம் மற்றும் டேவிட் ஸ்லிங்கிற பாதுகாப்பு, அதாவது எதிர்ப்பு ஏவுகணைகள் வீசக்கூடிய அந்த சிஸ்டத்தை ஏமாற்றி விட்டு, அல்லது அதற்கு அதிகமான ஒர்க்லோடை கொடுத்து விட்டு, அந்த அப்படி இருக்கிற நேரத்தில் அடுத்ததாக உடனடியாக ஈரான் ஃபட்டே 360 ஏவுகணைகளை மேற்கு ஈரானிலிருந்தும் ஈராக் வழியாகவும் அது ஏவி இருக்கிறது. ஒவ்வொரு விமான தங்குமிடத்தையும் துல்லியமாக தாக்கி இருக்கிறது. 40 விமானம் 4 நிமிடத்துல அனைத்தும் சோலி முடிஞ்சு போச்சு அங்க உள்ள இஸ்ரேலுடைய விமானங்கள். அதே நேரத்துல அதோட விடல, அந்த பக்கத்துல ரமோன் விமான தளம்னு ஒரு தளம் இருக்கு. அங்க உதிரி F-35 சொன்ன ரிப்பேருக்காக இருக்கிறது, அதுல குண்டு ஏற்றாம இருக்கிறது, தயார் இல்லாம இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த உதிரி F-35 விமானங்கள்ல அங்க இருக்க இன்னொரு விமான தளத்துல அங்கேயும் குண்டு போட்டு அவ்வளத்தையும் அழித்து விட்டது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, 40 விமானங்கள் முற்றிலும் காலி. ஒவ்வொருடைய விலையும் வந்து $100 மில்லியன், $100 மில்லியன் ஒவ்வொரு F-35 விமானமும். மேலும் அங்க அடிச்ச அடியில் அங்க உள்ள எரிபொருள் மற்றும் வெடிமருந்து கிடங்குகள் எல்லாமே அழிந்து விட்டன. இப்ப இதுல என்ன ஒரு செய்தினா, 1967 பார்த்துடுங்க, ஒரு யுத்தம் நடந்தது, 6 நாள் யுத்தம். அதுல சிரியா, ஜோர்டான், எகிப்து இந்த 3 நாடுகளும் இஸ்ரேலோடு சண்டை போடும் பொழுது, இந்த 6 நாள் யுத்தத்துல
இந்த 3 நாடுகளையும் தோற்கடித்து விட்டன. அந்த 3 நாடுகளினுடைய விமான தளங்களையும் அழித்து விட்டது இஸ்ரேல். ஆனா இன்றைக்கு நேற்று இரவு நடந்த இந்த இஸ்ரேலினுடைய விமான தளங்கள் மீது 40 விமானங்களையும் அந்த விமான தளங்களையும் முடக்குனது எவ்வளவு நேரம்னு கேட்டீங்கன்னா, 3 மணி நேரம் இல்லை, அவங்களுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 30 நிமிஷத்துல இன்றைக்கு கம்ப்ளீட்டா அந்த அதாவது இஸ்ரேலுடைய வான் பரப்பையில் உள்ள அந்த தாக்குதல் திறனையே அழித்து விட்டதுங்கிறத பார்க்குறோம். இது நடந்த உடனே வெள்ளை மாளிகையில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்தால சில ஃபாலோ அப் ஆக்ஷன்ஸ் வெள்ளை மாளிகையில் உடனடியாக சில மணி நேரங்களில் கூட்டம் கூடி என்ன செய்யலாம், இப்படிலாம் நம்முடைய அனைத்து ஏரோப்ளைன்களையும் விமானங்களையும் அழிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, அமெரிக்கா என்ன செய்யலாம், வேற வழியில் ஏர்கிராஃப்ட் கேரியர், அதாவது விமானம் தாங்கி கப்பலை அனுப்புனோம்னா அது ஏற்கனவே நான் 2-3 அடி வாங்கி ஓரமாக கிடக்குது. அப்புறம் வேற என்ன, அவாக்கு உளவு விமானங்கள் அது பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. B-52 பாம்பர் அது அடி வாங்கியிருக்கு. அப்போ என்ன செய்யறதுங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் வேற சாய்ஸ் எதுவுமே இல்லாத நிலையில, அப்போ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இஸ்ரேலில் உள்ள யாரும் சந்தேகிக்காத இந்த நோட்டு விமான தளத்தில் இருக்கக்கூடிய 40 விமானங்களை அவங்க அழிக்க முடியும்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய அந்த விமான தளங்கள்ல தங்கி இருக்கக்கூடிய அந்த விமானங்களை அழிப்பதற்கு எவ்வளவு நேரமாகும் என்று அமெரிக்கா யோசிக்க ஆரம்பித்து விட்டது. இப்ப இதுவரைக்கு இஸ்ரேலுடைய 60 F-35 விமானங்கள் காலி. இந்த சண்டையில எஞ்சியுள்ள விமானங்கள் சிதறடிக்கப்பட்டு விட்டன. லெபனானிலும் காசாவினிலும் மற்ற பகுதிகளிலும் இனிமேல் அவர்கள் குண்டு போட முடியாது, விமானங்கள் போய் குண்டு போட முடியாது. $4 மில்லியன் 4 பில்லியன் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய இழப்பு. இதை விட அமெரிக்க இராணுவ தலைமை அசைக்க முடியாதது, இஸ்ரேலினுடைய தொழில்நுட்பம் அசைக்க முடியாதது என்று உலகத்தில் உள்ளவர்கள்லாம் ஒரு மாதிரி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல, இந்த 2 நாடுகளும் இருமாப்போடும் அகங்காரத்தோடும் இருந்த நேரத்துல இதை இந்த விதமாக அழித்திருக்கிறது. ரஷ்யா இதை கண்காணித்து கொண்டிருக்கிறது. சீனா குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது நம்மளுடைய பார்வை தான், நம்ம தான் அடுத்த லைன்ல நிற்கிறோம் அப்படிங்கிறத. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வளைகுடா நாடுகளை அமெரிக்காவால் காப்பாற்ற முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இறுதியாக இது ஒரு செய்தியை சொல்லுகிறது, என்ன என்றால், உலகிற்கு பழைய விதிகளில் இனிமேல் போர் நடக்காது, இனிமேல் பெரிய பெரிய பிரம்மாண்டமான விமானங்களை வைத்துக்கொண்டும் விமான கப்பல்களை வைத்துக்கொண்டும் இனிமேல் போர் நடக்காது என்ற விதிகளை இன்று ஈரான் மாற்றி அமைத்திருக்கிறது என்பதுதான் முக்கியம். இது ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. ஈரான் பிரான்ஸ் நாட்டுடைய கப்பல்களுக்கு கட்டணம் இல்லாமல் ஹோர்முஸ் வழியாக செல்ல அனுமதித்திருக்கிறது. ஒரு முக்கியமான நகர்வு, ஈரானுடைய நகர்வு. ஏன், நம்ம முன்னால பார்த்தோம், ஒரு ஐநாவுடைய தீர்மானத்தை ரஷ்யா, சீனா மட்டுமில்லாம பிரான்சும் முறியடித்திருக்கிறதுன்னு பார்த்தோம். அதற்கு பிரதி உபகாரமாக நீயும் எனது நண்பன் என்ற வகையில இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக பிரான்சுடைய கப்பல்களும் செல்லலாம் என்று ஈரானுடைய தலைமை அறிவித்திருக்கிறது. அருமையான ஒரு மூவ். அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளை ஒவ்வொன்றாக தனியாக ஈரான் பிரித்து கொண்டிருக்கிறது. ட்ரம்பின் பயமுறுத்தலுக்கு அடிபணியாத நாடுகளை தன்னோடு இணைத்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, இதுவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அடிப்படையான செய்தி. தெற்கு லெபனான்ல இருந்து ஒரு 13 ஹெலிகாப்டர் சில நாட்களுக்கு முன்னால இரவுல தனியா பறந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது இஸ்ரேலிய ஹெலிகாப்டர். அதுல சரக்குகள் இல்லை, வீரர்களை ஏற்றி செல்லவில்லை. அப்ப என்ன இருந்ததுன்னு கேட்டா, அதுல களத்துல இறந்த இஸ்ரேலிய வீரர்களுடைய உடல்களை ஏற்றி சென்றிருக்கின்றது. அங்கு நடப்பது யாருக்கும் தெரியாது.
முழு இராணுவ தணிக்கை அங்கு இருக்கிறது. இதை யார் சொல்லியிருக்கிறா? சேனல் 12 இஸ்ரேலினுடைய இந்த செய்தியில் இதுக்கு வரக்கூடிய செய்தியை அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க இதை ஒட்டினா, அமெரிக்க வீரர்கள் ஈரான் மீது தரை தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலிய வீரர்கள் பங்கெடுக்க மாட்டார்களாம், ஆதரவு கூட கொடுக்க மாட்டார்களாம், முற்றிலுமாக இல்லை என்று அந்த சேனல் சொல்லி இருக்கிறது. அதற்கு முன்னால அந்த சொல்றதுக்கு முன்னாலதான் 13 ஹெலிகாப்டர் போயிருக்கு. இதனுடைய பொருள் என்ன? அதாவது ஏற்கனவே பல அமெரிக்க வீரர்கள் பலியாயிட்டாங்க, 100கணக்கில் காயமடைஞ்சிருக்கிறாங்க அமெரிக்கா தரப்புல. ஆயிரக்கணக்கான கோடிகள் அமெரிக்காவினுடைய சாதாரண மக்களினுடைய வரிப்பணம் காலி. மிகவும் ஆபத்தான கட்டத்துல யாருக்காக இந்த போர்ல இறங்கினமோ அந்த நாடு கடைசி மைலில் நாங்கள் வர மாட்டோம் என்று கையை விரித்து விட்டது. அது முக்கியமான விஷயம். அப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன பொய் சொன்னாங்கன்னா, ஹிஸ்புல்லா பலகீனம் அடைந்து விட்டது, அமெரிக்காவை நம்ப வச்சாங்க. அதாவது 4 லட்சம் வீரர்களை நாங்கள் திரட்டி இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஒரு நகரத்தை கூட சவுத் லெபனான்ல அவங்களால பிடிக்க முடியவில்லை, அழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தெற்கு லெபனான் இஸ்ரேலினுடைய டேங்குகளினுடைய பிணக்குவியல். அதாவது நான் இந்த டேங்குகளை மனிதனா உருவகப்படுத்தி சொல்றேன். டேங்குகளை உடைத்து டேங்குகள் பிணக்குவியலாக மாறி இருக்கக்கூடிய அந்த செய்தி அங்க லெபனான்ல இருக்கு. இந்த மாதிரி அந்த இடத்துலதான் முழு தணிக்கை செய்திருக்கிறது. இறந்த இஸ்ரேலிய வீரர்கள் அந்த 13 ஹெலிகாப்டர் போறதற்கு முந்தின அந்த நேரத்துல சில மணி நேரங்களுக்கு முன்னால கொடுமையான தாக்குதலை அந்த ஹிஸ்புல்லா அமைப்பு பலகீனம் அடைந்ததாக சொன்ன அமைப்பு அடித்திருக்கிறது. இப்ப இந்த முழு தணிக்கை எப்படி, எந்த அளவுக்கு தணிக்கைனா, இறந்த இஸ்ரேலிய வீரர்கள் பெயர் இல்லை, அவர்களுடைய நம்பர்கள் இல்லை, அவர்களுடைய படங்கள் இல்லை அப்படிங்கிறது. இப்பொழுது அமெரிக்கா அடுத்த நிலைமையில கார்க் மீது குறிவைத்து தரைவழி தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஈரான் ஈராக்கை விட 4 மடங்கு பெருசு. ஈராக்கை விட 4 மடங்கு பெருசு. அதன் நிலப்பரப்பு வரலாற்றுல பெரிய பெரிய படையெடுப்பாளர்களை, ஆக்கிரமிப்பாளர்களை உள்வாங்கி இருக்கிறது, உள்வாங்கி செருத்திருக்கிறது. இந்த நேரத்துலதான் நாங்கள் போருக்கு வரமாட்டோம் என்று நீங்கள் தரை வழியாக தாக்கினால், மற்றபடி இல்லை, அவர்கள் ஈரான் மேல உள்ள நல்லெண்ணத்தினால இல்லை, தரை வழியாக தாக்கினால் எங்களால் முடியாது, இயலாதுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு இடையில பாகிஸ்தான், சவுதி, துருக்கி, எகிப்து இவங்கெல்லாம் ஒரு புதிய கூட்டணி அமைச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை மூலம் அமெரிக்காவை ஓரங்கட்டுவதற்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கடைசியா என்ன விஷயம் சொன்னா, நட்பு நாடே போர் செய்ய தயக்கம் காட்டினாலும் இதை முடித்து வைக்கும் பொறுப்பு எங்களுக்கு கிடையாது, நாங்கள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து விலகி கொள்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியையும் அமெரிக்கா மக்கள் மத்தியிலே, அமெரிக்க அந்த அரசாங்க மத்தியிலே பலமாக போய்கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதையும் இறுதியாக ஒரு நல்ல செய்தி. ஒரு ஊடகவியலாளர் ஈரானுடைய அந்த நம்மளுடைய அந்த வெளியுறவு அமைச்சர் இருக்கார அரக்ச்சி, அவர்கிட்ட கேட்கிறாரு, ஈரானில் உள்ள பாலங்களையும் உள்கட்டுமானங்களையும் அமெரிக்கா தகர்த்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த அளவுக்கு மோசமாக தகர்க்கும் பொழுது, பெரிய பாலங்கள்லாம் இன்னைக்கு படங்களை பார்த்துருந்தீங்கன்னா உடைச்சு எரிஞ்சிட்டாங்க அமெரிக்கா. அப்படி செய்யும் பொழுது நீங்கள் ஏன் ஒரு போர் நிறுத்தத்திற்கு நீங்கள் போகக்கூடாது என்று ஒரு ஜேர்னலிஸ்ட் இவர்கிட்ட கேட்கிறாரு, அர்காச்சி, ஈரானுடைய அந்த வெளியுறவு அமைச்சர்கிட்ட. அதற்கு அவர் சொன்ன பதில் அருமையான பதிலுங்க. பாலங்களையும் சாலைகளையும் திரும்ப நாங்கள் கட்ட முடியும், ஆனால் உலகில் அமெரிக்காவிற்கு உள்ள தரத்தை, மரியாதையை, அந்த குளோபல் ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க, அந்த தரம் எங்க நிக்குது அப்படிங்கிறதுல அந்த தரத்தை நாங்கள் நிரந்தரமாக அழித்து விடுவோம், அதை அவர்களால் மீட்டெடுக்க முடியாது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அருமையான செய்தி. இத்துடன் இன்றைக்கு இந்த செய்தியை முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக
உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.